அவர் இரும்பு மனித தான் பார்த்தோமே. ஒரு கார்ப்பரேஷன் கவுன்சிலை கூட மதிக்க மாட்டேங்கிறான். எங்கே மதிக்கிறான்? அவர் என்னென்ன பண்ணுறாங்க? வரவேற்கிறாங்க மக்கள். எப்படி ஒரு 500 பேர் நிற்பாங்க, மூவ் ஆனோன்னு பின்னாடி இருந்து ஒழிப்பாங்க நிற்பாங்க. ஆரவாரம் இன்னொன்று உண்மையிலேயே ஆரவாரமாக வராட்டா கூட அதை ஓட்டாக மாறாது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. கலைஞர் காலத்தில் இருக்குது, பலருக்கு இருக்குது. ஷோ கூட ஒரு சமீபத்தில் ஒரு இது பேசியிருக்காரு. 71ல் எனக்கு வந்த கூட்டம் பீச்சில் அந்த மாதிரி கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. இன்னொரு சில இடங்கள்லாம் போகிற பிரச்சாரம் பண்ண இடத்துலலாம் ஜனதா கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு. அவ்வளோ கூட்டம். ஆனால் ஓட்டு விழுந்தது திமுகவுக்கு. கூட்டம்லாம் மேட்டர் கிடையாதுன்னு விஜய் அதுதான் இப்போ அனுபவிப்பார். இப்போ விஜய் கூட்டம் வருது, அதெல்லாம் ஓட்டாக மாறிடுமா? வேடிக்கை பார்க்க வருவான், எல்லாம் வருவான். நடிகைகளுக்கு கூட கூட்டம் வரும். நடிகைகள் தேர்தல்னா ஜெயிச்சிருவாங்களா? நயன்தாரா கூட்டம் வந்து இந்த கோடம்பாக்கம் அந்த இதுக்கிட்ட நிறுத்தி வைங்களா, டிராஃபிக் ஜாம் ஆகிடும். லட்சக்கணக்கில் பார்ப்பான். ஐயோ இதை பாடுறா நயன்தாரா, கண்ணு அதே இடத்துல இருக்குதுடா, மூக்கு பாரு அதே மாதிரி இருக்குது, நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு மூக்கு இருக்குது பாரு, இன்னும் வெள்ளையாகிறாங்கடா. 4 நாள் பாண்டு தூக்க விட்டா அது என்ன கதி ஆகும் தெரியும். இன்னும் வெள்ளையாகிறாங்கடா, இப்படி இருக்கிறாங்கடான்னுவான். பார்த்துட்டு தான் போவான். நயன்தாரா தேர்தல் என்ன ஓட்டு போடுவானா?